ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெரோன் ஜெஸ்லின் அஃபிஷியல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். இந்த ப்ரெக்னன்சி நியூட்ரிஷனல் கிட்டு எனக்கு வந்து 2 கிட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜெஸ்லின் பாப்பாவுக்கு வாங்கினது தான். ஒன்று பிங்க் கலர், இன்னொன்று இந்த ப்ளூ கலர். இந்த 2 கிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கிட்டு எப்படி வாங்கணும், இந்த கிட்டில் என்னென்ன இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ப்ரெக்னன்சியில் வந்து என்னென்ன இந்த ஐபிபி அக்கௌண்ட் புதுசாக ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஈஷாராம் கார்டு வந்து புதுசாக ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. இந்த கிட்டு வாங்குறதுக்கு என்னென்ன அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கிட்டு வந்து எனக்கு வந்து எப்போ கொடுத்தாங்கன்னா 3 மந்த் கம்ப்ளீட் ஆனோடனே வந்து கிட்டு கொடுத்தாங்க. 2வது கிட்டு அது வந்து ப்ளூ கலரில் தான் கொடுத்தாங்க. 2வது கிட்டு பார்த்திங்கன்னா வந்து 7 மந்த்து கம்ப்ளீட் ஆனோடனே 8 மந்தில் கொடுத்தாங்க. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 5 மந்த்து கம்ப்ளீட் ஆனாலே வந்து கொடுத்துட்றாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி. எனக்கு வந்து 7 மந்த் கம்ப்ளீட் ஆனதை கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் தான் கிட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஐயோ எனக்கு இந்த பிங்க் கலர் பாக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று சென்டிமெண்ட்டாக ஃபஸ்ட்டு வந்து பாய் பேபி இருக்குது, 2வது கேர்ள் பேபி வேணுங்கிறதுக்காகவே இந்த பிங்க் கலர் பாக்ஸ் வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதே மாதிரி பிங்க் கலர் பாக்ஸும் கொடுத்துட்டாங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து ப்ரெக்னன்சியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டு 2 கிட் கொடுப்பாங்க. மீதி வந்து பார்த்திங்கன்னா 14,000 வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். எவ்வளோ அமௌண்ட் கிரெடிட் ஆகிருக்குங்கிறத இந்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கிட்டு வாங்குறதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல வந்து நீங்கள் வந்து எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த ஏரியாவில் பக்கத்தில் இருக்கிற பிஹெச்சி ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிற நர்ஸ்கிட்ட வந்து இதை மாதிரி கன்சீவாக இருக்குன்னு சொல்லிட்டு நோட்டு போட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணி மாதம் வந்து கண்டிப்பாக செக்கப் போகணும். அப்போ வந்து நர்ஸுக்கிட்ட என்னெல்லாம் கொடுக்கணுன்னா, உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் 2, உங்கள் ஹஸ்பண்டோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் 2, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து உங்களோட பேங்க் புக்கு ஜெராக்ஸ் 2, உங்களோட ஃபோட்டோ வந்து 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 இதான் எனக்கு கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு நோட்டு ஒன்று போட்டுக்கணும். ஒரு சின்ன சைஸ் நோட்டு ஒன்று வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. எல்லாத்தையும் நம்ம அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோன்னா அவங்களே வந்து நம்மளுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணி தருவாங்க. ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து ஆர்சிஹெச் ஐடின்னு சொல்லிட்டு இந்த க்ரீன் கலர் ஒரு அட்டை இருக்குல்ல, அந்த புக்கு வந்து தருவாங்க. அதில் வந்து நம்மளுக்கு வந்து ஆர்சிஹெச் ஐடி வந்து ஒரு 13 நம்பர் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நம்பர் வந்தால் தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த கிட்டே வந்து நம்மளுக்கு வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஆர்சிஹெச் ஐடி தான் வரணும். ஆர்சிஹெச் ஐடி வந்தால் தான் நம்மளுக்கு அமௌண்ட்டு க்ரெடிட் ஆகும். இந்த கிட்டு பாக்ஸ் கொடுப்பாங்க. கவர்மெண்ட்டில் கொடுக்குற எல்லா சலுகைகளும் நமக்கு கிடைக்கும். அந்த ஆர்சிஹெச் ஐடி வர்றதுக்கு தான் வந்து பேங்க் புக் ஜெராக்ஸு, ஆதார் கார்டு ஜெராக்ஸ்லாம் கேட்பாங்க. நம்பர் 1 சொல்லியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கிட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்கிறேன்னா, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு பேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா கோவிட் டைமில் தான், கோவிட் முடிஞ்சு கொஞ்சம் நாளில் வந்து இருந்ததுனால அந்த அமௌண்ட்லாம் அவ்வளோவா க்ரெடிட் ஆகலை யாருக்குமே. அப்படியே பெண்டிங்கில் தான் இருந்துச்சு. பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பையனுக்கு 1.5 வயசு இருக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 3,000 க்ரெடிட் ஆகிடுச்சு. பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா என்னோடய ஜெஸ்லின் பாப்பாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து 4வது மாதத்தில் வந்து ஒரு 6,000 ரூபாய் க்ரெடிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இப்போது வந்து ரீசண்டாக இந்த மந்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்துச்சு, 2,000 ரூபாய் வந்துச்சு. மொத்தம் 8,000 ரூபாய் வந்திருக்கு. இந்த பாப்பாவுக்கு 9 மந்த் வேக்சின் போட்டதுக்கப்புறம் வந்து ஒரு 2,000 ரூபாய் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 8,000. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு 5,000 கொடுத்தாங்க. அது வந்து இந்த இதில் கணக்கு இருக்காது. அதுவும் ஒரு ஸ்கீம் மூலமாக தான் கொடுத்தாங்க. முத்துலட்சுமி ரெட்டி ஸ்கீமா என்னன்னு தெரியல. அதனால் நான் வந்து நான் வேலை பார்க்குற நான் வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டல்லே தான் வந்து டெலிவரி பார்த்தேன். அங்கே எனக்கு ஒரு 5,000 வந்து செக்கு கொடுத்தாங்க. ஆனால் அது இதில் வந்து ஆட் ஆகாது. மீதி பேலன்ஸ் அமௌண்ட் எப்போ வருமா என்னன்னு தெரியல. மொத்தம் வந்து 14,000 தான் க்ரெடிட் ஆகும். மீதி 4,000 பார்த்திங்கன்னா இந்த கிட்டு ஒரு கிட்டே வந்து 2,000, இன்னொரு கிட்டு 2,000, மொத்தம் 4,000 மதிப்புள்ள கிட்டு அமௌண்ட் வந்து 14,000 ரூபாய் தான் க்ரெடிட் ஆகும். ஃபுல் அமௌண்ட் வந்து 18,000 கிடைக்காது. 14,000 தான் க்ரெடிட் ஆகும். இப்போ இந்த கிட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாமா? கிட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 இயர் ஆக போகுது. அதனால் வந்து சும்மா வந்து வீடியோக்காக வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. 2 ப்ரோட்டீன் பவுடர் இருக்கும். வெளியில் வாங்கினோன்னா ஒரு ப்ரோட்டீன் பவுடரே வந்து 700 800 சொல்லுவாங்க. இப்போ ஒரு பாக்ஸில் 2 ப்ரோட்டீன் பவுடர், மொத்தம் வந்து 2 கிட்டில் 4 ப்ரோட்டீன் பவுடர் இருக்கும். அப்புறம் வந்து ரொம்ப அழகான க்யூட்டான பேபி டவல், அது ஒரு டவல் இருந்துச்சு. அதை வந்து நல்லா வந்து அந்த டவல் யூஸ் பண்ணிவிட்டேன். இது வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். இது வந்து அடுத்து பாப்பாவுக்கு நெக்ஸ்ட் மந்த்லேருந்து யூஸ் பண்ணும். ரொம்ப சாஃப்டான காட்டனான ஒயிட் கலர் பேபி டவல் இருக்குது. க்யூட்டான அழகான ஒரு பிளாஸ்டிக் கிளாஸ் அந்த ப்ரோட்டீன் பவுடர் கலக்கி கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பூச்சி மாத்திரை ஒன்று இருக்கும். அது வந்து நான் இல்லை
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து 3 வந்து சத்து சிறப்பு இருக்கும். என் பையன் இருக்கான சேட்டைக்காரன் ஸ்டிக்கர்லாம் கிழிச்சிட்டான். இது வந்து ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப நல்லது. எனக்கு வந்து இது குடிக்கிறதுக்கு பிடிக்காதுங்கிறதுனா குடிக்கல. ஆல்ரெடி ஒரு கிட்டில் இருக்கிறத வந்து கன்சீவாக இருக்கும்போது குடித்தேன் கொஞ்சம் கொஞ்சம். இது வந்து 2வது கிட்டில் உள்ளது. இதை குடிக்கல, அப்படியே வச்சுருக்கேன். ஆனால் குடிக்கணும், ரொம்ப நல்லது. ரத்தம் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா இது வந்து ரொம்ப உதவும். கன்சீவாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்போவுமே வந்து குழந்தைங்க வளர வளர வயிற்றில் ஒரு 7 மாதத்துக்கு அப்புறம் பாப்பா நல்லா வளர ஆரம்பிச்சுட்டு நம்ம பிளட் லெவல் கம்மியாகும். அப்போது வந்து இந்த சிரப்பு குடித்தா நல்லது. அதனால் வந்து இது வந்து அப்படியே குடிக்கக்கூடாது, தண்ணியில் தான் மிக்ஸ் பண்ணி குடிக்கணும். 3 சிரப்பு, அதுக்கப்புறம் 2 ப்ரோட்டீன் பவுட்ரு, ஒரு கிளாஸு, அப்புறம் அந்த டவல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெய் 500 ml ஒரு நெய் பாட்டில் இருந்துச்சு. நெய் காலியாக போகுது, நெய் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 டேட்ஸ் டப்பா இருக்கும். அதெல்லாம் வருஷம் ஆயிடுச்சுல, ரொம்ப 1 இயர் ஆக போகுது. அதனால் வந்து காலி ஆயிடுச்சு. சும்மா வீடியோக்காக வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி 2 500 கிராம்ஸ் 2 டேட்ஸ் பாக்ஸு எல்லாமே இந்த கிட் பாக்ஸில் இருக்கும். இந்த உங்கள் வீடியோக்காக செட் பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதான். இது அங்கே எடுத்துகிட்டு போ. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈஷாராம் கார்டு வந்து எல்லோரும் வந்து கண்டிப்பாக வந்து கேட்குறாங்க. அதுக்கு என்னென்னா அது இந்த பிரதமர் மோடி அந்த ரிலேட்டட் ஏதோ ஸ்கீம் தான். ஆனால் அது எதுக்கு கேட்குறாங்கன்னு டீட்டெயிலாக தெரில. ஆனால் அதை வச்சு அமௌண்ட்டு வரும்னு சொல்லிட்டு தான் கேட்டாங்க. ஆனால் இதுவரை எந்த அமௌண்ட்டும் வந்து அதில் தரல. ஆனால் வந்து ஈஷாராம் கார்டு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து இ-சேவை மையம் இருந்தால் நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா ப்ரௌசிங் சென்டரில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். நான் எப்படி அப்ளை பண்ணேன்னா, எனக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு சடனாக குயிக்காக தரணுன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்ம மொபைல் ஃபோனில் தான் வந்து ஈஷாராம் கார்டு அப்ளை பண்ணேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஷாராம்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா முதல்ல மேலே வந்து ஒரு லிங்க் ஈஷாராம்.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வரும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கனாலே உள்ளே நீங்கள் போனீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்கள் இமெயில் ஐடி கேட்கும். அதை வந்து நீங்கள் கொடுத்து பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போனீங்கன்னா கேப்ஷாலாம் கொடுத்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்கள் பேர், உங்கள் ஹஸ்பண்ட் பேர், உங்கள் ஃபேமிலி டீட்டெயில்ஸு எல்லாம் கேட்கும். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் என்ன படிச்சிருக்காங்க, இப்போ நீங்கள் ப்ரெசண்ட்டாக இருக்கிற வீட்டு அட்ரஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நேட்டிவ் எந்த ஊர், நீங்கள் இப்போ இருக்கிறது எந்த ஊர், பெர்மனெண்ட் அட்ரஸ் என்ன அட்ரஸ்ஸு, நம்ம என்ன படிச்சிருக்கோமோ குவாலிஃபிகேஷன்னு அதை வந்து சர்டிஃபிகேட், ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம வந்து அதில் ஆட் பண்ணுற மாதிரி கேட்டிருப்பாங்க. அது மாதிரி நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து சர்ச் பண்ணி உடனே வந்து அந்த கார்டு ரெடி ஆகலை. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 வாரம் கழித்து தான் வந்து, 1 வாரம் இல்லை, ப்ராசஸிங்கில் இருந்து ஒரு 3 days 4 daysக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம அந்த ஈஷாராம்.in போய் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஆதார் கார்டு மாதிரி ஒரு இது கொடுத்துட்றாங்க. அதை வந்து நம்ம சேவ் பண்ணி அந்த ஏரியா நர்ஸுக்கு அனுப்புனாலே போதும். இப்போலாம் பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட், ஐபிபி போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. முன்னாடி கிடையாது, இப்போ ரீசெண்டாக அப்ளை பண்ண சொல்கிறாங்க. என் பையனுக்குலாம் அப்போ கேட்கல, இப்போ பாப்பாவுக்கு கேட்டாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் போய்ட்டு உங்கள் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் ஆதாரில் எந்த மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை ஃபோன் எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் உங்கள் மொபைல் நம்பரும் ஆதார் கார்டையும் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்கள் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அது கேட்பாங்க. அதனால தான் அந்த மொபைல் நம்பர் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறது. அவங்க உடனே ஒரு 5 to 10 minutes உடனே அவங்க ஃபோன்லேயே வந்து நம்மளுக்கு வந்து ஐபிபி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தந்துடுறாங்க. போஸ்ட் ஆஃபீஸில் 200 கேட்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு சார்ஜ் வந்து கொஞ்சம் பிடிச்சிட்டு அவங்களுக்கு சார்ஜ் ஒரு 60 rupees என்னமோ நினைக்கிறேன், பிடிச்சிட்டு மீதி 120 rupees நம்ம அக்கௌண்ட்டுக்கே போட்டுருவாங்க. எதுக்குன்னா முன்னாடி ஏன் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் கிடையாதுன்னா ஒரு சில பேருக்கு அமௌண்ட் வந்து பேங்க்கில் சரியாக கிரெடிட் ஆக மாட்டேங்குங்கிறதுனால இப்போ அடிஷ்னலாக வந்து போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டு கேட்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டு வாங்குறதுக்கு நீங்கள் வந்து ரெகுலர் செக்கப் போகணும். நான் வந்து பாப்பா கன்சீவ் ஆகி 9 month வரை செக்கப் போனேன். ஆனால் ப்ரைவேட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலையும் செக்கப் பண்ணுவேன். சும்மா வந்து கவர்மெண்ட்டில் வந்து மாதம் போய் ரிஜிஸ்டர் பண்ணி செக்கப் பண்ணுவேன். ப்ளட் டெஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் கவர்மெண்ட்டில் கண்டிப்பாக எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ எனக்குலாம் வந்து எடுக்க சொல்லலை, ப்ரைவேட்டில் பண்ண ப்ளட் டெஸ்ட்டே பண்ணிக்கிட்டாங்க. ஒரு சில டெஸ்ட் மட்டும் கவர்மெண்ட்டில் எடுக்க சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா பையனுக்கு பார்த்திங்கன்னா ப்ரைவேட்லேயும் ப்ளட் எடுப்பேன், கவர்மெண்ட்லேயும் ப்ளட் எடுப்பேன். நான் வேறு ஏபி நெகட்டிவ் ப்ளட், இதில் வேறு 2 இடத்துல ப்ளட் கொடுத்தே பாதி ப்ளட்டு கம்மியாயிரும் போல. அந்தளவுக்கு ப்ளட்டு 2 இடத்துல கொடுத்தா தான் அமௌண்ட் க்ரெடிட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ கவர்மெண்ட்டில் வந்து ப்ரைவேட்டு ப்ளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால் ஒரு இடத்துல ப்ளட் எடுத்தால் போதும். ஒரு சில டெஸ்ட் ஏதாவது 1-2 வேணால் வந்து அப்பப்போ வந்து கவர்மெண்ட்டில் எடுக்க சொல்கிறாங்க. மற்றபடி எதுவும் இல்லை. ரெகுலர் செக்கப் வந்து கண்டினியூவாக மாதம் போனால் போதும். அது ஒன்று. 2வது வந்து ஆர்சிஹெச் ஐடி நம்பர் வந்துட்டால் நம்மளுக்கு இந்த 2 கிட்டும் நர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து வாங்கி கொடுத்துருவாங்க. 3வது வந்து பார்த்திங்கன்னா ஐபிபி அக்கௌண்ட் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போய் நீ 200 கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம்.
நாலாவது பார்த்திங்கன்னா வந்து ஈஷாராம் கார்டு எப்படி அப்ளை பண்ணணும்னு சொன்னேன். நம்மளே கூகுள்லேயே வந்து போயிட்டு ஈஷாராம்.com போட்டாலே ஈஷாராம் அப்படி நான் வந்து தம்பனையில் கொடுத்துட்டு போய் பாருங்கள். அதை அந்த .com போட்டாலே நீங்கள் ஈஸியாக உங்களோட ஓன் ஹிஸ்ட்ரி தானே, நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து இ-சேவை மையத்தில் அப்ளை பண்ணிக்கோங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஒரு சந்தோஷம், அது இந்த கிட்டு பாக்ஸ் பார்க்கும்போது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதில் என் பையனோட துணி வச்சுருப்பேன், இன்னொரு இதில் என்னோடய பாப்பாவோட துணி தான் வச்சுருப்பேன். ஆனால் வந்து கலர் வந்து எனக்கு பையனுக்கு ப்ளூ தான், பாப்பாவுக்கு என் பையனுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிட்டு தான் கொடுத்தாங்க. பாப்பாவுக்கு வந்து கரெக்டாக 2 கிட்டு கிடச்சிச்சு, ப்ளூ ஒன்று பிங்க் ஒன்று. இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து இந்த ப்ரோட்டீன் பவுடர் ரொம்ப நல்லது. கன்சீவாக இருக்கும்போது தான் குடிக்கணும்னு இல்லை, டெலிவரி ஆனதுக்கப்புறமும் 4 பாட்டில் இருக்கும். அதனால் வந்து பொறுமையாக வந்து டெலிவரி ஆனதுக்கப்புறம் குடிங்க. இது குடித்தா நல்லா வந்து மில்க் செக்ரேஷனும் நல்லா அதிகமாக இருக்கும். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் வந்து வேஸ்ட் பண்ணாமல் குடிங்க. கன்சீவாக இருக்கும்போது வந்து பாப்பா அம்மா வயிற்றில் வெயிட் கம்மியாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ப்ரோட்டீன் பவுடர் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா வந்து பாப்பா வந்து நல்ல ஹெல்த்தி வெயிட் கெயின் ஆவாங்க. மதருக்கும் நல்லது, பேபிக்கும் நல்லது. இந்த ப்ரோட்டீன் பவுடர் பார்த்திங்கன்னா ஹெல்த்தி மதர் அண்ட் ஹெல்த்தி பேபி கான்செப்டில் தான் கொண்டு வந்திருக்காங்க. அம்மாவுக்கும் நல்லது, பேபிக்கும் நல்லது. இதில் வந்து ப்ரோட்டீன் நிறைய அதிகமாக இருக்குது. ப்ரோட்டீன், மினரல்ஸ், விட்டமின்ஸ்லாம் இருக்குது. அதனால் ரொம்ப நல்லது. அதனால் வேஸ்ட் பண்ணாமல் பிடிங்க. இந்த கிட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன். நான் வந்து பேசிக்காக ஒரு நர்ஸாக இருந்தாலுமே எனக்கு வந்து இதை எப்படி வாங்கணும், ஈஷாராம் கார்டுனா என்னென்னு தெரியல, ஐபிபி அக்கௌண்ட்னா என்னென்னு தெரியல. யார்கிட்டையும் அந்த நர்ஸுக்கிட்ட கேட்கவும் முடியல. கேட்டால் ஒரு மாதிரி ஆன்னு சொல்கிறாங்க தவிர பதில் ஒழுங்காக சொல்ல மாட்டாங்க ஒரு சில நர்ஸுங்களாம். அதனால் வந்து எப்படி கேட்குறதுன்னே தெரியல. நாங்களே ஒன்றா பார்த்து நெட்டில் பார்த்து அப்படி தாங்கண்ணே. என்ன மாதிரி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.